பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வார்த்தைகளை கேட்கும் பொழுது கவனமாக ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய கேள்விக்கான அநேக பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் அப்படி தன் ஆவியானவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேச போகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒருவேளை இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நமக்கு இது ஒரு வேடிக்கையாக கொடுத்தோம். 38 வருஷமாய் ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை எப்போதாவது கலக்கும் பொழுது முடிந்தவர்கள் முதலில் இறங்குகிறவர்கள் சுகமாகி போயிடுறாங்க. ஆனால் 38 வருஷம் முயற்சி செய்தும் இதுவரைக்கும் அவன் அந்த குளத்தில் இறங்க முடியவில்லை. அவனை கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நேரத்தில் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் இப்படி ஒரு கேள்வி அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கணும்? நமக்கு ஒரு கேள்வி வரும். அவனுக்கு தேவை சுகம் தானே? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் அனுமதிக்கப்படலாம், சில வியாதிகள் அனுமதிக்கப்படலாம், சில நஷ்டங்கள் அனுமதிக்கப்படலாம். நாம் என்ன செய்யறோம்னா, கொஞ்ச நாள் கொஞ்சம் போராடி பார்க்குறோம், ஜெபிச்சு பார்க்குறோம், பதில் கிடைக்குமான்னு பார்க்குறோம். பதில் கிடைக்கலையா? ஒரு வருஷம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, பதில் கிடைக்கலையா? இப்போ என்ன செய்கிறோம்? அதோடு கூட சேர்ந்து வாழ பழகி விடுகிறோம். ஆண்டவரை தேட மறந்து விடுகிறோம். கொஞ்ச நாள் அந்த விருப்பம் இருக்குது, எனக்கு இந்த வியாதி சுகமாகிடணும். கொஞ்ச நாள் விருப்பம் இருக்குது, என் சூழ்நிலை மாறிடணும். ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கல. இப்போ என்ன முடிவுக்கு வந்துடுறோம்? சரி, என் தலையெழுத்து தான், என் வாழ்க்கை இதுதான், வாழ்ந்துதான் ஆகணும். என் அன்பு தேவ பிள்ளை, நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு இதுதான். நம்ம விரும்பணும், சுகமாக விரும்பணும், ஆசீர்வதிக்கப்பட விரும்பணும். தேவன் நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வாஞ்சி உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை அந்த 38 வருஷம் படுத்திருந்த மனிதன் முடிவு பண்ணியிருக்கலாம், இனிமேல் நமக்கு சுகம் கிடைக்க போறதில்லை, நம்ம வாழ்க்கை இங்கே தான், கடைசியாக இங்கே தான் மறிக்க போகிறோம், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இயேசு கேட்கும்போது, ஆமாங்க, எனக்கு போதும் விடுங்க, நான் இங்கே இருந்துட்டு என் வாழ்நாளை ஓட்டிட்டு போயிடும் அவன் சொல்லியிருக்கலாம். ஆண்டவருக்கு தேவை அவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் அவனிடத்துல இருந்தபடினாலே அவனை பார்த்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு அவனுக்கு விடுதலை கிடைத்தது. உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு நீங்க விரும்பணும். நீங்க விரும்பணும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு விரும்பணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்பணும், நான் உயரணும்னு விரும்பணும், என் எல்லைகள் பெரிதாகணும் விரும்பணும். நீங்க விரும்பும் பொழுது கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விரும்பினா அற்புதம் நடக்கும். விரும்பணும், விரும்பினதை நோக்கி ஜெபிக்கணும், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். இன்னைக்கு விரும்புங்க, நீங்க என்னதெல்லாம் விரும்புறீங்களோ அது கொடுக்கப்படும். கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆம் தேவ பிள்ளை, கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று சங்கீதக்காரன் எழுதுவதை பார்க்கிறோம். உங்க விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களா? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவை நினைக்கிறீங்களோ அதை விரும்புங்க, லைக் பண்ணுங்க. மனதார எனக்கு ஆண்டவர் கொடுப்பார்னு நீ நம்புங்க. இயேசுப்பா உங்களுக்கு தருவார். பெற்றுக்கொள்ளலாமா? ஆயத்தமாயிட்டீங்களா? ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் கொடுத்தீர். இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்தெல்லாம் ஒரு சமூகத்தில் ஆண்டவரே இது இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், கிடைத்தால் எங்கள் வாழ்க்கை சுகமாயிருக்கு என்று விரும்புகிறார்கள், அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அற்புத சுகம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சரீரத்திலும் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.